ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்கள் பேருங்க ஐயா? தங்கராஜ். எம் தங்கராஜ். உங்களுடைய பூர்வீகம் எதுங்க ஐயா? பூர்வீகம் சொந்த ஊர் பொன்பரப்பி. அவர் பொன்பரப்பியில் தோழர் தமிழரசன், தமிழ்நாடு விடுதலைக்காக போராடின தமிழரசன், மாபெரும் போராளி. அவருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு முறைங்கய்யா? உறவு எனக்கு பெரிய குழந்தையா பையன். அதாவது அவர் தோழருடைய அம்மா வந்து உங்களுக்கு குழந்தையா? சரி. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து தோழருக்கு சித்தப்பா முறை? ஆமாம் சித்தப்பா முறை. சரி. நீங்கள் தோழர் தமிழரசனை சின்ன வயசில் பார்த்து பேசி பழகினாங்க? என் வீட்டிலே படித்தான். சரி. என் வீட்டிலே படித்தான். 6வது வரைக்கும் படித்தான். குடிக்காடுல பொன்பரப்பி குடிக்காடு. குடிக்காடுல சரி. பொன்பரப்பில் என்னையே படித்தான். அப்போ நான் போலீஸை விட்டு அங்கே வந்துருந்தேன். ரிசர்வ் பண்ணிவிட்டு அந்த குடும்பம் பார்க்கறதுக்காக என்ன அழைச்சிக்கிட்டாங்க. அங்கே இருந்த பொழுது அப்பா வந்து 6வது வரைக்கும் என்னிட்ட படித்தான். சரி. தமிழரசன். சரி. படித்து அதுக்கு முற்பாடு அவங்க மாமன் பாரிங்கிறவர் அப்புறம் அவர் ஆட்சிட்டு விட்டார். ஆட்சிட்டு போய் அவர் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் படிக்க வச்சுக்கிட்டு இருந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லி கோயம்புத்தூரில் வந்து போய் சேர்ந்து படித்தான். அப்போ படிக்க பொழுது படித்து வந்து அப்போ தான் அங்கேருந்து பிரின்சிபால் இருந்துட்டு உங்கள் பையன் வந்து இந்த தமிழ் சோழபுரத்து கலிய பெருமாளுக்க கூடியவர் அவனை அங்கே போய் சந்தித்து பேசி அவன் ஒரு மாதிரியாக அங்கே வந்து பாத்தியார்கிட்ட பேசிடுவான் போட்டுருக்கு. அவர் எங்களுக்கு இது அனுப்பினார், செய்தி அனுப்பினார். நாங்கள் இங்கே விட்டு போய் தமிழரசனை கூட்டிக்கிட்டு இந்த பழைக்க ஒரு மாதம் இருக்குது. இவர் பழைக்க எழுத மாட்டாரு தெரியல. நீங்கள் போய் வந்து உங்கள் பையனை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி அங்கே அவர் சொல்ல நாங்கள் அழைச்சிட்டு வந்தோம். இப்போ அவரை தோழர் தமிழரசனை அந்த ஊரில் இருக்கிற மக்கள் தான் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒருத்தர் புத்தகம் எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. அவர் தமிழரசனை வங்கியில் அவர் கொள்ளையடிக்க போன போது மக்கள்லாம் சேர்ந்து அவரை அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த சம்பவம் நடக்கும்போது ஊரில் இருந்தீங்களா? சம்பவம் இருந்தபொழுது தான் நான் இங்கே இருந்தேன். நந்தபாடியில் இருந்துட்டு அங்கே செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு நான் வந்து மொத்த மடிக்க போகிறதுக்காக போனேன். அங்கே பொன்பரப்பில் போன உடனே இந்த மாதிரி செய்தி கிடச்சிது. பொன்பரப்புக்கு எத்தனை மணிக்கு போகிறீங்க நீங்கள்? நாங்கள் 1 மணி 2 மணி இருக்கும். 1 மணி 2 மணி இருக்கும். நத்தம்பாடிலேருந்து பொன்பரப்புக்கு போகிறீங்க சந்தைக்காக? ஆமாம். உங்களுக்கு அந்த செய்தி யார் சொல்கிறாங்க? அங்கே அந்த கூட்டம் பார்த்துட்டு நான் போனேன். இது என்ன இந்த மாதிரி ரொம்ப ரகடம் நடந்துக்கிட்டு இருக்கா என்னன்ட்டு அந்த பேங்குக்கு போனேன். சரி. பேங்க்கு போனோம்னா கும்பல் நிறையா போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்தது. போலீஸ்லாம் காக்கி யூனிஃபார்மில் இருந்தாங்களா? அவங்க அதான் அந்த நகை நிறையா கொட்டு இருந்ததுல. சரி. அதுக்கு பார்த்துக்கிட்டு நிறையா இருந்தாங்க. சரி. அப்போ நான் போன பொழுது தான் இந்த முத்துங்கிறவர் நின்றுட்டு இருந்தார். வாத்தியார் முத்துன்றவர் வாத்தியாரா? வாத்தியார், அரசாங்க வாத்தியார் நின்றுட்டு இருந்தார். அவரும் பொன்பரப்பை சேர்ந்தவர். அவரு கூட யாரெல்லாம் தமிழர்களுக்கு அவரை நல்லா தெரியும். அவரு கூட வேற யாரெல்லாம் இருந்தாங்க? நிறையா ஜனங்க நின்றுது. அது அவர்களால் மட்டும் இல்லை. கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் போலீஸோடு நின்று இருந்தார். கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் சேர்மன், பொன்பரப்பி முன்னாள் சேர்மன் கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் பார்த்தீங்க? கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் எங்களுக்கு சேர்மனாக இருந்தவர். ஏன்னா அவர் தலைமை உள்ளவர் திமுககாரரு. சரி. அவர் அப்புறம் போலீஸ் வந்தாங்க அவர் போவார்ல. அப்படி போய் நின்றுக்கிட்டு இருந்தார். அவரும் நின்றுட்டு இருந்தார். ஜனங்க வந்து அந்த நகைலாம் இருக்கிறத பொறுக்காத முன்னாடி பொறிக்கிட்டு விட்டாங்க. அதை பொறுக்காத வந்து பாதுகாப்பாக போலீஸோடு நின்றுட்டு இருந்தாங்க. சரி. அப்போ முத்து வாத்தியார் உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு? முத்து வாத்தியார் பாமா இங்கே தமிழரசனை அடுத்து தமிழரசன் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்ட ஒன்றா அவங்க அடித்து கொண்டு விட்டாங்க. ஏமா வாங்க வந்தேன்னு என்ன கேட்டார். எனக்கு தெரியாது என்ன தமிழரசன் அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கே வந்து எந்த இடத்துல எங்கே அடிச்சானு அப்படின்னு கீழே அடித்து அங்கே கிடக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் என்ன பண்ணேன், திரும்ப போய் பார்ப்போம்
அவன் தானான்னுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போனேன். போன மட்டும் அப்போ ஏற்றி ஃபூட்டுக்கு கேங்கட்டோம், அங்கே இல்லை. அப்புறம் அன்னைய ராத்திரிக்கு விடிய காலம் எழுந்துச்சு. அப்புறம் தமிழக குழந்தை வெகு நாளாச்சா நான் பார்த்துட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகண்டம் போனேன். ஜாகண்டம் போனோம்னா ஆஸ்பத்திரியில் வந்து 9 மணிக்கு மேற்பட்டு பார்க்கறது விட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து டாக்டர் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு எல்லாம் அரசு கதவெல்லாம் சாத்தி விட்டாங்க, கேட்டுடலாம் அது ஆஸ்பத்திரியில். அப்புறம் 9 மணிக்கு மேற்பட்டு நானும் இருந்தேன். அவர் மற்றொரு வந்து தமிழரசனுக்கு வந்து தங்கச்சி சேர்த்து அன்பழகி சிதம்பரம். ஆமாம், சிதம்பரம். அவர் உடனடியாக அவரும் வந்திருந்தார். நாங்கள் போய் அப்புறம் போய் பிரேதத்தை பார்ப்போம். யார் யார் போனீங்க அந்த பிரேதத்தை பார்க்குறதுக்கு? நான் ஒன்று, அவன் அன்பழகி ஒன்று, அவர் ஒன்று, 3 பேர் தான். அப்போ நீங்கள் அன்பழகாக்கோட வீட்டுக்காரு? ஆமாம், அன்பழகி புருஷன் அதெல்லாம் சிதம்பரம். நாங்கள் 2-3 பேர். அப்புறம் கன்னியாகுமரி ஒருத்தர் வந்துருந்தார். அவரும் 4 பேர் தான் போனோம். சரி, போன உடனே அங்கே வந்து போய் நான் முன்னாடி வந்து நான் போய் பார்த்தேன். பார்த்த உடனே அந்த பல்லு இடுக்கு இருந்தது. ஓ, அது இடுக்கு பல்லு இருக்குமா? இடுக்கு பல்லு. சரி, இந்த இடத்துல ஒரு இடத்துல அந்த இடுக்கு பல்லு இருக்கும். அது சரி இந்த பார்த்தது நான் போகலாம். பல்லு தானே அப்புறம் முளைச்சி போச்சுல, அதனால் அப்படி பார்த்தோன்னா அவன் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அப்போ அடித்து புண்ணி போயிட்டுது, அதனால் பார்க்க வேண்டியதாக போச்சு. இது தனியாக கிடந்தது. அந்த பையன் இன்னும் ஒருத்தர் 4 பேரும் வந்து அவன் தனியாக அது போட்டிருந்தான். இதை தமிழக தனியாக போட்டிருந்தானுங்க. இது போட்ட உடனே இது தெரிஞ்சுது. சரி, அப்புறம் அவரும் பார்த்தார். 2-3 பேரும் பார்த்த உடனே அன்பழகியை வந்து யாரம்மா அப்படின்னு நான் கேட்டேன். அண்ணன் தான்னு சொல்லி அவர் புருஷன் வந்து மாமா இவர் மட்டும் நான் தான் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த சிதம்பரங்கிறவரும் சொன்னார். எனக்கும் சரி அவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கட்டியாச்சு. 2வது நான் அப்புறம் வந்து வண்டியை வச்சோம். எஸ்பியை வந்து போய் கேட்டேன். போஸ்ட் மாஸ்டர் பண்ண உடனே நான் கேட்ட உடனே சரி நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறதுனாக்கா கையெழுத்து போட்டு எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நானும் கையெழுத்து போட்டேன். சிதம்பரம் அதெல்லாம் கையெழுத்து போட்டு பிரேரத்தை வந்து வண்டியை வச்சு அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிட்டு மருதமாணிக்கு போயிட்டோம். மதுரை மாணிக்கம் அங்கே அதுக்கு பிற்பாடு அவங்க அம்மா அவங்க சித்தப்பா சித்தப்பாவெல்லாம் அப்புறம் 12 மணி 1 மணிக்கு தான் வந்தாங்க. இங்கே அவங்கெல்லாம் என் மகன் இல்லை, அவன் நாட்டில் வந்துட்டான் அப்படி இப்படின்லாம் சொல்லி அவங்க ஆகி கூட வரல. அவங்க சித்தப்பார் வந்தாங்க. நிறையா 4-5 பேர் மதமானத்திலேருந்து வந்தாங்க. வந்த உடனே அப்புறம் இதை போய் பார்த்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா ஆள் நீட்டாக இருப்பார், அவர் குட்டியாக இருக்கார், ரொம்ப வந்து ஆள் உயரமாக இருப்பார் அப்படின்லாம் அந்த சண்டை சொல்லிச்சு. அப்படின்னு வந்து சொன்னான். அப்புறம் எல்லாரும் நாங்கள் அவன் தான் சொல்லிவிட்டு அப்புறம் ஏறிட்டு போனோம். அப்புறம் அங்கே போய் குடிச்சாச்சு. குடிச்சுவிட்டு நான் வந்து விட்டேன் நந்தவாடிக்கு. அங்கே எவ்வளோ பேருங்க கலந்துக்கிட்டாங்க அவருடைய உடலை அடக்கம் பண்ணும்போது? அந்த ஊர்காரவங்க நிறையா வந்துருந்தாங்க. சரி சரி சரி. யாரும் போலீஸ்லாம் வந்திருந்தாங்களா? போலீஸ்லாம் நிறைய வந்திருந்தாங்களா? போலீஸ் அங்கே வரல, அப்போ வரல. அப்புறம் கொட்டு பிற்பாடு அதுக்கும் பிற்பாடு என்னம்மா ஆனாலும் போலீஸுக்கு வரல. சரி சரி. நாங்கடா அப்புறம் கொடுத்தாச்சு. அவர் பாரிங்கிறபடி அவன் எனக்கு மைத்துனர் தான், அவனுக்கு மாமன் அது தமிழரசனுக்கு. சரி 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 சரி. அப்புறம் எதுனாலும் நான் அப்புறம் போய் ஆற்றுல போய் உடனே அங்கே இறக்கி வச்சுருந்தாங்க. அப்போ தான் கால் பக்கத்தில் நின்று இப்படி பார்த்தேன். பார்த்த உடனே அந்த பழைய ஊழலுக்கு வந்துட்டு தமிழரசனுடைய இது அந்த பாடுனது ஊதி போன உடனே தமிழரசன் தான் எனக்கு நல்லா பொடிஞ்சு போச்சு. சரி சரி சரி. அப்பொழுது தான் தமிழரசன் நினைச்சேன் நான். சரி, இப்போ உங்களுக்கு முத்துவாத்தியாரை வந்து தமிழரசனை அடித்து கொண்டுட்டாங்கன்னு உங்ககிட்ட சொல்கிறாரா? ஆமாம் ஆமாம், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இது அவனுக்கு தெரியுமில்ல. அப்புறம் அங்கே போனோம்னா அவர் தமிழரசனை பார்த்துருக்கிறாரா? அவர் பார்த்தவர். அவர் அங்கே படிச்சிருப்பான் போட்டுருக்கு. சரி.
முத்துவாத்தியார் இருக்கார தமிழரசனோட படிச்சிருப்பான் போட்டு பொன்படுக்கல அந்த சூழல. சரி. அதனால தமிழரசன் தான் அந்த ஆளுக்கு தெரியும் போட்டுருக்கு. அதனால உங்கள் கோழியா மகனை அடிச்சு கொடுப்பேன், தமிழரசன் அடிச்சு கொடுத்துட்டாருமா. அப்போ வந்து நீங்கள் வந்து முத்துவாத்தியாரையும் பொன்பரப்பி சேர்மன் கிருஷ்ணமூர்த்தியும் கண்ணால் பார்த்தீங்க? ஆடு இருந்தாரு கிருஷ்ணமூர்த்தி. நான் பேசல, இவன் சொன்னது என்னென்றா நீ அவர் தான் தமிழரசன் உங்கள் பொண்ணு அடிச்சு விட்டானுவோ. இங்கே ஏன் வந்த ஒன்று ஏதாச்சும் சொந்தக்காரன்ட்டு செய்வானுவ இங்கே போடுறதில்ல அப்படின்னு சொன்ன உடனே என்ன இங்கே நந்தபாடிலே வந்து போலீஸில் வந்து இரும்புடி பண்ணிக்கிட்டே இருந்தானுவ. வந்து அப்படி வருவானுவோ. பாடு தோட்டம் வச்சுருந்தேங்க 1 ஏக்கர். அவர் தோழரை கொல்லப்பட்ட பிறகா? தோழரை கொல்ல பிறகா? அதுக்கு முன்னாடியே வருவாங்க? முன்னாடியாவே. அதுக்கு முன்னாடி. சரி. அதுக்கு பிறகு இந்த வேலைலாம் கொடுத்ததா சொல்கிறாங்களே போலீஸு, வேலைலாம் கொடுத்ததா சொல்கிறாங்களே, யாருக்கெல்லாம் வேலை கொடுத்தாங்க? கருணாநிதிங்கிற பையன் ஒரு பையன், 2வது வேலாயுதங்கிற ஒரு பையன், 3வது வந்து அந்த நடிகர் என்னமோ அவர் தான் சொல்கிறார். அந்த பேரெல்லாம் அந்த பேர் எனக்கு தெரியல. சரி சரி சரி. அவங்க 2-3 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. 4-6 பேருக்கு 7 பேருக்கு கொடுத்துருவாங்க போட்டுருக்கு. சரி சரி சரி. அவனுலாம் பயந்து கிடந்தான். டொனேஷன் கொடுத்தாங்களா? கொடுத்துருக்காங்க. பரிசு கொடுத்துருக்காங்க. அவனெல்லாம் ஒன்றும் செஞ்சது இல்லை, போனது இல்லை. என்னமோ அந்த பழனக்காடு விட்டு பையன் மொத்தம் அவன் தான் இந்த மாதிரி இந்த நார் செய்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கான். யார் அது? அவன் பேர் என்ன சின்ன சொல்கிறேன் தான். உடனே பிடிக்கிறான்னவன், அழிக்கிறான்னவன் அப்படின்னு வேலாயுதம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணவன் அப்படின்னு சொல்லி அவன் தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அவன் நோட்டில் சில பேர் நகையை எடுத்து அவங்க கொண்டாந்து கொடுத்துடுங்க, கொடுக்கலன்னா உங்கள் பேரில் நான் எழுதி கொடுப்பேன், ஆக்ஷன் எடுப்பேன், எடுக்க சொல்லுவேன் சொல்லி விரட்டியிருக்கான். சில பேர் கொடுத்தான், சில பேர் கொடுக்காதின்னு கொடுத்தான். அப்படி வந்து அதனாலவே பணக்காரன் ஆகிட்டான்னு சில பேர். நிறையா நகை வந்து எல்லாம் 10 பவுன் 8 பவுன் எல்லாம் எல்லாம் அள்ளி நம்ம பயனறியாக அள்ளியிருக்கானுவ. என்ன பணமாக எல்லாத்தையும் அள்ளிவிட்டான். இவன் பட்டக்கோமாக பூந்திருந்தானுன்னாக்க ஒருத்தனை ஒன்றும் பண்ண மாட்டான். ஒருத்தனை ஒரு குண்டை வச்சு அடிச்சிருந்தானா அவன் கொள்ளைக்காரன் நினைப்பானா, கொலைக்காரன் இவன் நினைப்பானா. ஒரு தமிழ் நக்சலைட்டுக்காரன் தொட்டு இருக்க மாட்டான்னுவா. இவன் ஆடுறது தெரியுதுன்னா தெரியாததுனால முடியாத அடித்தான். தமிழர்தான் சொன்ன உடனே அதை இன்னும் சொந்தக்காரனை பூராவும் அடித்தவங்க கூட ஓடி போட்டான். தமிழரசன் சொன்ன பிறகு இருந்தவங்களாம் போயிட்டாங்க, மக்களாக இருந்தவங்களாம் போயிட்டாங்க. மக்கள் எல்லாம் போல அந்த இடத்துல இல்லை. சரி 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 சரி. காட்ட பயம்லாம் சந்தைக்கு போனோடனே ஊருக்கு சந்தைக்காயிடம் கூடன்னா அந்த மாதிரி சந்தையில் நிறையா வந்து எல்லாருமே அடிக்க ரொம்ப ரகலை பண்ணிவிட்டாங்கலாம். சரி. நானாக பார்த்தேன். நான் போன பொழுது கண்டேன், போனேன். அதுதான். சரி. வேறு ஒன்றும் இல்லை. சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் தோழர். எங்கள் பேர் எம் முருகேசன். சரி. உங்களுடைய சொந்த ஊர்? பொன்பரப்பி. இப்போ இந்த ஊரை சேர்ந்தவங்க தோழர் தமிழரசன் போன்ற போராளிகளை உங்களுக்கு இது தெரியுமா? தெரியும். நீங்கள் அவங்களே இருந்து இயக்க வாழ்க்கையில் ஈடுபட்டுருக்கிறீங்க? கொஞ்ச நாள் ஈடுபட்டேன். சரி சரி. எந்த ஆண்டுலேருந்து அவர் தோழர் உங்களுக்கு தெரியும்? எந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு தெரியும் அவரை? எனக்கு வந்து அவர் அறிமுகமானது 85 நினைக்கிறேன். சரி சரி. நான் எதிர்த்தா காங்குழிக்கு போனோம். அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு மோளங்களாம் அடிக்கிறது இந்த பையில் வச்சு எடுத்துகிட்டு போனோம். இந்த பைக்காரங்க பை கேட்டாங்க, அதை எடுத்துகிட்டு வரும்ட்டு போனேன். சரி. அங்கே தென்தமிழனும் அவங்களும் வந்தாங்க, தோழர் தமிழரசனும். அப்போல்லாம் நம்மளுக்கு அவரை யாருமே சொல்லி காட்டி கொடுத்ததே இல்லை. அப்புறம் தென்தமிழ் என்ன கேட்டாருன்னா, சரி வாங்க நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னாரு. சரி போவோம் அப்படின்னா. அப்புறம் ஒரு சைக்கிள்லே அவர் தான் தமிழரசன் தான் மறிக்கிறார்.
தெந்தமிழன் நான் கொஞ்ச நேரம் மிரிக்கிறேங்கிறாரு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் மிரிக்கிறாரு. இலையூர் போய் சைக்கிள் பட்டு ஆளுக்கு ஒரு டீ குடித்தோம். அதுக்கப்புறமும் தெந்தமிழன் மிரிக்கிறாங்கிற வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் தான் மிரிக்கிறார். இங்கேருந்து உடையார்பாளையம் போய் உடையார்பாளையத்தில் ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் உள்ளே வாங்கி போகிறோம். அப்போ தான் நான் அந்த ஊருக்கு புதுசாக போகிறேன். ஓ சரி. அப்போ தான் உங்களுக்கு தோழர் தமிழரசன் வந்து அறிமுகமாகிறாரு. அவர் தாங்கிறது நம்மள்ட்ட யாரும் சொல்லலை, பின்னால் தெரிஞ்சுக்கிறீங்க. நானாக தெரிஞ்சுக்கிட்டது. சரி சரி சரி. அப்புறம் தெந்தமிழன் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போனோம். அவங்க தெந்தமிழன் வீட்டிலேருந்து மேற்க போய் அங்கே ஏரியில் குளித்தோம். எல்லாம் சோப்பு போட்டார் போனார். அவங்க போட்டுக்கிட்டாங்க. என்கிட்ட சோப்பு கொடுத்து போடுன்னு சொன்னாங்க. நான் என்னோட சோப்பு போட்டு பழக்கம் இல்லைங்க, எப்படி போடுறதுன்னு தெரியாதுன்னு சொன்னேன். அது அவர் தான் போட்டுக்கிட்டு இது பண்ணி கொடுத்தாரு. மேலுக்கு இல்லை, துணிக்கு. சரி 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 சரி. தோழர் அவர் தான், பெரிய தோழர் தான் போட்டு சோப்பு போட்டு கொடுத்தாரு. சரி 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 சரி. அப்புறம் அதை குளிச்சுட்டு வந்தோம். வீட்டில் வந்து சாப்பிட்டோம். வரவு சோறு இருக்கிற இது புளிச்சக்கீரையில் சாப்பிட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் பாட்டு பாடணும். அவங்க பாடினாங்க, நான் பின்னால் பாடினேன். சரி 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 சரி. அப்படி பாடி முடிச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கும்போது இவர் வந்தார். சார் எங்கேருந்து வந்தார் அப்போ அந்த பக்கம். சரி, பொன்பர் பிரசந்திரன் தோழர். ஆமாம் சரி. அவர் வந்தார். நீ கடை இப்போ அங்கே வந்து அப்படின்னாரு. நான் இது மாதிரி இவங்க வந்தாங்க அந்த இடத்துல இருந்தால் அவங்க கூப்பிட்டாங்க, சரின்ட்டு வந்தேன் அப்படின்னு. சரி ஊருக்கு கூப்பிட்டாரு. போகலாம் அப்படின்னு சொன்னேன். சரி சரி. அப்புறம் இவர் சைக்கிளில் வந்துட்டோம். ஓ அப்போ இப்படி தான் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் பார்த்தது நம்ம அவரை அப்போ தான் முன்னாடி பார்த்துருக்கேன். ஆனால் இவர் தாங்கிறது தெரியாது. சரி சரி. இதெல்லாம் கூட்டம் போட்டு இந்த கலைக்குழு நடத்துனாங்க. அப்போல்லாம் நான் போனேன். சரி சரி. இவர் இந்த கலைக்குழுவில் கிட்ட வரமுடினாங்க. எட்டருந்து பார்த்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களும் அவங்களும் பேசிக்குவாங்க. சரி சரி சரி. ஆளை பார்த்துருக்கேன். அந்த இதில் வந்து ஆளை பார்த்துருந்தா இவங்க தான் எனக்கு தெரியாது. சரி சரி சரி. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சரி இவங்க தான் அப்படிங்கிறது நான் பார்த்தது. இப்போ தோழருடைய அம்மா ஊர் தான் இது. இங்கே தான் இந்த ஊரில் வளர்ந்தாரு கொண்டாரு. அப்போ இந்த ஊரில் அவரை தேடி காவல்துறையினர் தேடல் முயற்சிகளில் தேடிட்டு வருவாங்களா, மக்களை விசாரிப்பாங்களா, அவங்க குடும்பத்தில் விசாரிப்பாங்களா, இது மாதிரி ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியுமா? காவல்துறை இங்கே வந்து விசாரிக்கிறதுலாம் உண்டு. சரி சரி சரி. இவர் வந்து இங்கே எங்கேயாவது இருப்பாருன்னு குடியாட்டில் இங்கே விசாரிப்பாங்க, இங்கே பொன்பருமே விசாரிப்பாங்க. சரி சரி சரி. அப்புறம் இவர் இதில் ஈடுபட்டதுனால இவரை கொஞ்சம் இது பார்ப்பாங்க. இவர் ஊரில் இருக்கையில் ஒன்றும் அதிகமாக இது இல்லை வரல. இப்போ இந்த ரயில் குண்டு வெடிப்பு அப்புறம் வங்கி நடவடிக்கைகள் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அவரெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாக்கா சன்மானம் இருக்குல்ல, படத்தெல்லாம் ஒட்டி விளம்பரம் பண்ணும்போது இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ பேப்பரில் படிக்கிறவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் இவரை வந்து இவர் தான் காட்ட முடியாது யாராலும். அது சரிதான். ஒரு சிலருக்கு தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி தோழர் தமிழரசன் இந்த ஊரை சேர்ந்தவர், இவர் ஒரு பெரிய போராளியாக இருக்கிறாரு. அது இருக்காருங்கிறது தான் பேர் தெரியுமே தவிர ஆள் தெரியாது. ஆள் இவர் தான் காட்ட தெரியாது. சரி. இப்போ ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஓ சரி. அதாவது தமிழரசனை பற்றி மக்களுக்கு தெரியும், ஆனால் இவர் தான் தமிழரசன் தெரியும். அது தெரியாது. இப்போ தோழரை வந்து 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த பொன்பரப்பில் இருக்கிற வங்கியில் அவங்க வந்து பொருளாதார நடவடிக்கையாக வர்றதா அவங்க வர்றாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து அவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இதை சிவசுப்பிரமணியன் ஒரு நிருபர், அவர் தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே நக்கீரனில் இருந்தார். அவர் வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு, பெரியவர் தோழர் தமிழரசன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் தமிழரசனை வந்து கொலைகாரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் சித்தரித்து மக்கள் தான் அவரை அடித்து கொன்றார்கள் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது அன்னைக்கு வார்த்தையில் அவர் சொன்னதே வந்து உள்ளேருந்து வெளியே வந்த உடனே போலீஸ் குறுக்கன் இருக்க உடையாந்துருக்கு கியூப்ராஜ். அப்போ வந்து இவர் வந்து மக்கள் தான் வருதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறத அவரே சொல்கிறாரு. யார்? சிவசுப்பிரமணியமே அவரே சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறவர் வந்து திரும்ப சிவசுப்பிரமணியம் உங்களை சந்திக்க வரும்பொழுது அப்போ என்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட பேசின செய்திகளையும் அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து இந்த விஷயத்தை அவர் சொன்னவர் அதை புஸ்தகத்தில் போடல அப்படின்னு இவர் படித்து சொன்னார். சரி சரி சரி. இதெல்லாம் போடலடா அப்படின்னாரு. இப்போ என்ன நடந்ததுங்க அன்னைக்கு வந்து அந்த வங்கி கொள்ளை நடவடிக்கையின் பொழுது என்ன நடந்தது? நீங்கள் எங்கே இருந்தீங்க?
உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை முதல்ல சொல்லுங்கள். ஆமாம், அவர் தான் இளங்கோன்னு சொல்லி அவர்லாம் இல்லை செத்துட்டார். சரி சரி. அவர் தான் உங்கள் சித்தப்பா. எங்கள் சித்தப்பா. அவர் வந்து வீட்டில் சண்டை பிடிச்சிட்டு வீட்டில் சாப்பிடாம சந்திரை போய் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே கடையில் சாப்பிட்டு அவர் திரும்ப அழைச்சிட்டு வந்தார். சரி. அழைச்சிட்டு வந்து சரிவா போகலாம் அப்படின்னா, இல்லை அங்கே போனால் நாழி ஆகும். எங்கே போகிறதுக்கு? பேங்க்குக்கு நீங்கள் போகிற வேலை இருந்தது உங்களுக்கு? அதான் அந்த லோன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு. ஓ, உங்களுக்கு வந்து அந்த வங்கியில் அன்றைக்கி லோன் தர்றதா சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி இந்த நந்தகுமார் செத்து போன பையன் அவர் தான் இன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 1 உங்களை வர சொல்கிறாரு. ஆமாம், அன்றைக்கி வர சொல்லி இருந்து சொன்னதும் நான் இந்த சென்டர்லேருந்து வந்தோடனே சரிவா பேங்க்கு போயிட்டு வந்து அப்புறம் பார்க்கலாம் அதான். ஓ, அப்போ நீங்கள் வந்து 10 மணிக்கு அங்கே வங்கிக்கு போக வேண்டியவர் நீங்கள் அன்றைக்கி. ஆமாம். உங்கள் சித்தப்பா உங்களை கையை பிடிச்சிக்கிட்டு செந்துரை கூப்பிட்டு போயிடுறாரு. இல்லை அதுக்கு முன்னாடியே சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி சரி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவா, அங்கே போனால் நாழி ஆகும், நம்ம அப்புறம் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். சரி. நான் சைக்கிளை எடுத்துக்கிட்டு பையை மாட்டிட்டு சந்தைக்கு போனேன். இப்போ சந்தைக்கு போய் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. இப்போ சந்தையில் போய் நிற்கிறேன். வங்கியில் அந்த வங்கிக்கு உங்களை வந்து கேஷியர் வர சொல்கிறாரு. ஆமாம். நீங்கள் வழக்கமாக போகணுன்னா ஒரு 10 மணிக்கு அங்கே போயிருப்பீங்க. ஆமாம். அன்றைக்கி போகலை. உங்கள் சித்தப்பா உங்களை வந்து அதுக்கு முன்னாடியே செந்துறைக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. திரும்பவும் நீங்கள் வந்து வங்கிக்கு போகணுன்னு சொல்லும்பொழுது நீ சந்தைக்கு போயிட்டு வான்னு சொல்கிறாரு. இது எதேச்சியாக நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் சித்தப்பாவுக்கு இதை பற்றின தகவல் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியல. எங்கள் சித்தப்பா இவர் ஒரு சித்தப்பராச்சா, இன்னொரு சித்தப்பா பூராசாமின்னு ஒரு ஆள், அவங்களாம் நம்ம வந்து இந்த இயக்கத்தில் இருக்கணும்னு ரொம்ப கடுமையாக எடுத்தவங்க. ஓ, சரி சரி சரி. ஏன்னா அவங்களெல்லாம் கூட்டி வச்சு இந்த கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் பேசினதா, ஒரு 7 பேரை கூப்பிட்டு வச்சு பேசினதா ஒரு நியூஸு. ஓ, சரி. கிருஷ்ணசாமினா முன்னாள் சேர்மன் கிருஷ்ணசாமி வீட்டில். கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் அவங்க வீட்டுக்கு எதுக்கால தான் இந்த பூராசாமிங்கிற வீடு, இந்த சின்ன இளங்கோங்கிற வீடு அதுக்கு தக்கால. சரி. அவர் தான் உங்கள் சித்தப்பா? இவங்கெல்லாம் சித்தப்பா தான் எனக்கு. அதில் சின்ன சித்தப்பா இருக்குது, அவர் வந்து கூப்பிடமாட்டாங்க, அவர் பேச மாட்டாங்க. சரி. அவர் இந்த மாதிரி விஷயத்தில் போகட்டார் கூப்பிட்டாலும். சரி. இந்த பூராசாமி போவார், இளங்கோவன் போவார். அன்னைக்கு இங்கே வந்து இந்த கீழ்பிராஞ்சி கூப்பிட்டு பேசுன மாதிரி சரி தகவல் அப்புறம் தான் கிடைக்குது இப்போ. ஓ, சரி சரி சரி. 7 பேரோ 9 பேரோ கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த வங்கி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசிக்கிறாங்க, உங்களுக்கு பின்னால் கிடைக்குது. கீழ்பிராஞ்சி வந்து பேசி நீங்கள் இப்படி இங்கே ஏதாவது பிரச்சனைன்னா நாங்கள் போனோம்னா எங்களை சுட்டுவிடுவாங்க, எதுவும் பண்ணிவிடுவாங்க, அதனால் நீங்கள் குடிக்காடு செலுத்தூர் அங்கே போய் அங்கே உள்ள மக்களை கூட்டிகிட்டு வந்துடணும். ஓ, சத்தம் போட்டு இது மாதிரி செய்கிறாங்க போகிறாங்கன்னு அப்படின்னு கீழ்பிராஞ்சி சொன்னதா சொல்கிறாங்க. பின்னால் உங்களுக்கு வந்து தகவல் பின்னால் கிடைச்சது. சரி சரி. ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் கிடைச்சது தான். அப்போது உங்களுக்கு அந்த பின்னால் கிடைச்ச இந்த தகவல் அடிப்படையில் அன்றைக்கி வங்கிக்கு உங்களை வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல உங்கள் சித்தப்பா எச்சரிக்கை வந்திருக்காரு. முதல்ல நம்மளை கையை விட்டா அவங்கள எல்லாரும் நம்மளுக்கு தெரியுங்கிறது இவங்களுக்கு தெரியும். அதனால் இவர் போனால் இவன் ஏதாவது பிரச்சனை இது பண்ணிவிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கலாம். ஆனால் வாயால் ஒன்றும் சொல்லலை. சரி சரி சரி. அவங்களுடைய கருத்து அப்படி இருக்கலாம். சரி சரி சரி. இப்போ சொல்லுங்கள், சந்தையில் இருக்கிறீங்க, சந்தையில் இருக்கும்போது என்ன நடக்குது? சந்தையில் இருக்கும்போது முதலியார் பையன் ஒருத்தன் கத்திட்டு ஓடியாந்தான். அந்த தெரு வந்து முதலியார் தெருங்கிறதுனாலையும் அந்த முதலியார் தெரு பேங்க் அந்த பக்கம் இருக்கா, அந்த குளம் இருக்குல்ல, அந்த குளத்துக்கு இந்தாண்ட இட்லி கடை வச்சுருந்த அவங்க பையன். சரி. அவன் ஆள் நல்லா இவங்களோட இன்னும் கொஞ்சம் முரட்டாக இருப்பான். இப்போ ஆள் இப்படி இருக்கான். இப்போ வாத்தியார் வேலை வாங்கிட்டான். அந்த இப்போ அவர் வராரு, சந்தைக்கு வராரு. ஆமாம், சந்தைக்கு விடையார இருக்க. என்ன கத்திக்கிட்டு வராரு? பேங்கில் குண்டு போடுறாங்க, விடுறாங்க அப்படின்னு கத்திட்டு விடையாராரு. சரி 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 சரி. நான் காயும் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த வடக்க போகிற ரோட்டில் நின்று பார்த்தேன். அங்கே கூட்டம் நிறையா நிற்கிது. கூட்டம் நிறையா தான் நான் இங்கேருந்து சைக்கிள்லேயே அங்கே போகிறேன். அப்போ என்ன டைம் இருக்குங்க? அந்த டயத்தெல்லாம் இப்போ நம்ம ஒன்றும் பார்க்கல. அப்போ நம்ம இப்போ மாதிரி செல்லுகள் அது டைம். சரி. அப்போ அங்கே போகும்போது அங்கே நின்று பார்த்தாக்க ஒருத்தவர் மட்டும்தான் வெளியே நிற்கிறார். எங்கள் வங்கிக்கு வெளியே நின்றுட்டு மேலே தான் சுடுறாரு. இந்த பக்கம் இருந்து சந்து, இந்த கோயிலேருந்து இந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் போகிற மாதிரி ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் குறுக்கோடைய அந்தவங்க 2 பேர் அடிபட்டாங்க. அவங்க குண்டு அடிபட்டுருச்சு. மற்றபடி அவங்க சுற்றவங்க பெரும்பாலும் ஆளை நோக்கியே சுடலை. சரி. அவங்க அங்கங்கே நோக்கி தான் சுட்டாங்களே தவிர ஜனங்களை நோக்கி சுடவே கிடையாது. அன்றைக்கி ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குண்டை வெடிக்க விட்டுருந்தா இவங்க யாருமே
பொறுமையாக நடந்து போயிருந்தாலும் யாருக்கிட்ட போயிருந்தாங்க. ஓ சரி. குண்டை சும்மா போட்டு வந்துட்டாங்க. நான் அப்புறம் பேங்க்லேருந்து வந்து அங்கேருந்து பார்த்து அப்புறம் இவங்கெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா கும்பல் வந்தா நான் சைக்கிள் வேறு இடத்துல தள்ளிட்டு அப்புறம் இப்படி குறைஞ்சி இப்படி இந்த கோயில் வழியாக இப்படி வந்தது கிட்ட போக முடியல. சைக்கிள் கொண்டு வந்து பக்கத்தில் இந்த பக்கத்தில் ஒரு வீட்டில் போட்டு அப்படியே பையோட உள்ள நுழைய முடியல. சரி. இங்கே ஒருத்தர் உடையாண்டார் இந்த இதுக்கு நேரம் இந்த அரவங்கடவுளுக்கு நேரம் ஒரு பையை எடுத்துக்கிட்டு அவரை வந்து அந்த அரவங்கடவுள் அப்போ வந்து நல்லா இவ்வளோ வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆளுன்னா அந்த தெரியாது அந்த அளவுக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மரவில் நின்று அவர் பறக்கிற மாதிரி கொஞ்சம் தூரம் நடக்காமலே உடையாண்டார் மேலே. அப்படி வந்து கீழே இறங்கினப்ப மண்டையில் அடிச்சிட்டாங்க. அந்த இதில் மரவில் நின்று சரி அடிச்சுவிட்ட உடனே அப்புறம் ரோட்டுக்கு இழுத்துட்டு வராங்க. 5 பேரையும் சேர்த்து கட்டி விடுறாங்க. கிட்டக்கு போக முடியல நம்ம 5 பேர் சேர்த்து கட்டிவிட்டு அடித்தது நான் சொன்னேன். ஆளை பிடிச்சிவிட்டீங்க, கட்டி விட்டீங்க, எதுக்கு அடிக்கிறீங்க? நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்க? இந்த யார் அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? யார்கிட்ட சொல்கிறீங்க? நம்ம போய் பார்க்க முடியல. இங்கே எட்டக ஆள் அடையாளம்லாம் தெரியல உங்களுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க கோழி கும்பலில் கிட்ட போக முடியலைங்க, அந்த அளவுக்கு கூட்டாங்க. சரி. நான் ரோட்டில் நின்று சொல்கிறேன் அப்படி இதெல்லாம் ஏன் அடிக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு ரூமில் போட்டு பூட்டுங்க, போலீஸ் வர வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி. அப்போ வந்து 2 பேர் என்ன செய்கிறாங்க, நம்ம வீட்டு நகைலாம் ஈடு வச்சுருக்கோம், பணம் போட்டுருக்கோம், எல்லாத்தையும் அள்ளிட்டு ஓட பார்க்குறோம், நின்று அவனை அடிக்க விடாங்கிறேன்னு கழி எடுத்து என்ன அடிக்க விடாரு. அந்த 2 பேரும் இந்த ஊரை சேர்ந்தவங்களா? இந்த ஊரை சேர்ந்தவங்க. சரி. அவங்க அடிக்க விடாந்தாங்களா? சரி நம்ம இதுட்டு நம்ம பேசுகிறது ஏதாவது இது பண்ணுறான்னு விட்டுட்டு நான் அப்படியே கொஞ்சம் மேற்க அந்த பக்கம் கார் நிற்கிற இடம் பக்கம் போனேன். அந்த இடத்துக்கு போன உடனே தான் செல்வம் பஸ்ஸுன்னு அப்போ வரும் 12 மணிக்கு. அந்த செல்வம் பஸ் வந்து தான் நந்தகுமாரத்துக்கு வண்டியில் பஸ்ஸில் போட்டாங்க. அவரை சுட்டுருந்தது. அப்புறம் அதில் தான் எங்கள் சித்தப்பாரு உள்ளே நிற்கிறாரு. நானும் சரி இங்கே இருந்துட்டு நம்ம ஏதாவது பேசி நம்ம ஏதாவது இதாகன்ட்டு நானும் பஸ்ஸு ஏறி போயிட்டேன். சரி 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 சரி. அங்கே போய் ஒரு கொஞ்ச நேரம் ஆகல வந்தாலும் இறந்துட்டார். சரி. அந்தால இறந்துட்ட உடனே அப்புறம் திரும்ப பஸ்ஸு பிடிச்சி வரோம். பொழுது போகிற நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் பஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் மருதூர் வந்த உடனே தான் இது மாதிரி இவங்க தான் அப்படிங்கிறத கேள்விப்படுறோம். சரி. கேள்விப்பட்ட உடனே அப்புறம் இவங்கெல்லாம் நாங்கள் அங்கேருந்து வரத்துக்குள்ளே வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு அங்கே ஜாண்டம் கொண்டு போய் பார்த்துருக்காங்க. அது சொல்கிறாங்க, அது உண்மையாக போயாங்கன்னு நம்மளுக்கு தெரில. இவருக்கு பெரியவருக்கு உயிர் இருந்தது, தஞ்சாவூர் ஆக்சிடென்ட்னா காப்பாற்றலான்னு சொல்லி டாக்டர் சொல்லி ஏதோ ஒரு வண்டியில் அனுப்புனாங்க. அதை ஏலாக்குறிச்சி காட்டில் போய் கூப்பிடாஞ்சி வண்டி நிப்பாட்டி இவங்க காப்பாற்றிவிட்டா நம்மளுக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏதோ இது பண்ணி கொண்டு செத்துட்டாருன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக போயாங்கன்னு நம்மளுக்கு சரியான இது இல்லை. இப்போ அன்னைக்கு வந்து செரா வண்டின்னுது அதுன்னு போட்டிருக்காருங்கிறாங்க. அது ஒரு வண்டி கூட நிற்கல. அதெல்லாம் செங்கல் எல்லாம் அடித்தாங்கன்னு செங்கல்லாம் இருந்தாங்க. கல் இல்லை, இந்த 1.5 ஜல்லி கிடந்தது மட்டும்தான், வேறு எதுவும் கொண்டு வந்து வச்சு. அந்த 1.5 ஜல்லி இவங்க எதேச்சியாக இருந்ததா இல்லை எப்படி? எதேச்சியாக இருந்தது தான். சரி. இன்னும் அன்னைக்கு கொண்டு வந்து போடல, அது இல்லை திட்டம்ட்டு போடல. அது அந்த கட்டணத்துக்காக கொண்டு வந்து கொட்டிருந்தது தான். அது ஒன்று தான் அவர்கிட்ட கிடந்தது. இவங்க வண்டி வந்து அங்கே ஒரு காரு போட்டு மூடி இருக்கு. சரி. வங்கிக்கு வங்கி இப்படி இருக்குன்னா வங்கி தாண்டி கொஞ்சம் தூரம். இவங்க காரில் தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு கட்டையிட்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஓஹோ சரி. அப்படி பவரை போட்டு பார்க்கும்போது இவங்க சைக்கிள் கழிட்டு வரும்போது அப்புறம் ஒன்றும் இது இல்லை. ஓஹோ சரி சரி சரி. இவங்க இந்த குண்டை வரிசையாக போட்டு வந்துருக்கக்கூடாது. ஒரு குண்டை வெடிக்க விட்டுருந்தாங்கன்னா யாரும் போயிருக்க மாட்டாங்க. இல்லை எப்படி இருந்தாலும் பொதுமக்களை பொறுத்தவரையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னாக்கா அவங்கள பிடிச்சி போலீஸ்கிட்ட தானே ஒப்படைப்பாங்க. இங்கே மட்டும் எப்படி அடித்து கொள்ளணுங்கிற மனநிலைக்கு போகிறாங்க. அதான் இவங்க கீழ்பிராஞ்சி தானே முதல்ல ஐடியா கொடுத்துருக்குல. கீழ்பிராஞ்சி ஐடியா கொடுத்து அவங்கள வந்து நாங்கள் நேரடியாக ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் நேரடியாக அவங்கள பிடிக்க முடியாது. அதான் இந்த குழு மாதிரி கூட்டி வச்சு பேசி. இந்த குழுவில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இதான் இங்கே கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் பேசுனது 9 பேர் 10 பேருக்குன்னு சொல்கிறாங்க. சரி. ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி கேட்டால் அவர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவார். சரி. ஏன்னா அன்னைக்கு அவர் கிருஷ்ணமூர்த்தி நினச்சிருந்தா எல்லாரையுமே காப்பாற்றிருக்கலாம். சரி. அவர் வந்து இவங்க தாங்கிறது அவருக்கு முன்கூட்டியே தெரியுது. தெரியும் போது சரி பிடிச்சிங்களா
ஜெயிலுக்கு விட்டு போகிறீங்க, என்ன செய்றீங்க செய்யுங்க, இங்கே மற்ற வேலைகள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருந்தா எல்லாம் கேட்பாங்க. அவர் தான் கியூபிராஞ்சி போலீஸுக்கு கியூபிராஞ்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இறங்குறதால நீங்களும் சொல்கிறீங்க. ஆமாம், அவர் சொன்னாக்கா கேட்பாங்க போலீஸ்காரவங்க. அப்பயும் சரி, அதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னார்னு வச்சுங்க, போலீஸ்காரவங்க அவர் சொல்கிறத கேட்டு செய்வாங்க. அதை வந்து செஞ்சுருக்கலாம் அவர். அவர் சொன்னால் மக்களும் கேட்பாங்க, போலீஸு உளவுத்துறையும் கேட்பாங்க. மக்கள் கேட்கலாம், மக்களை ஒரு வேலை திருத்திவிடலாம். ஆனால் கியூபிராஞ்சிக்கிட்ட இவங்க பேசியிருந்தாருன்னா, ஆளை பிடிச்சிங்களா, கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறீங்களா, என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அந்த இது நடந்திருக்காது. அவரை வீட்லேயே கியூபிராஞ்சி வருதில்ல. அதாவது அவங்க நினச்சது எப்படி இருக்கும்னு நானாக நினைக்கிறேன்னா, இவங்க பிடிச்சி ஜெயிலுக்கு தான் கொண்டு போவாங்கன்னு அவங்களுடைய கருத்தாக இருக்கலாம். ஓ சரி சரி சரி. அவங்க இது மாதிரி ஆகுங்கிறத திட்டமிட்டு நினச்சாங்களாங்கிறது தெரியல. சரி, என்னுடைய சொந்த கருத்து நான் சொல்கிறேன். சரி சரி சரி. அதனால் அப்படி கூட நினச்சதை இப்படி செஞ்சுட்டதுனால அவர் என்னை கூப்பிட்டு வச்சுட்டு என்கிட்ட அழுதார் கிருஷ்ணமூர்த்தி. ஓ இது மாதிரி ஒரு தடவை பஸ்ஸில் வரல பார்த்தோம், உங்கள் அக்கா கூப்பிட்டாங்க வீட்டுக்கு, நான் அடுத்தாலும் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு என்கிட்ட அழுதார். அதை இவர் செஞ்சுருந்தாருன்னா அன்றைக்கி அவரை காப்பாற்றிக்கலாம். ஓ சரி சரி சரி. காப்பாற்றி இந்த வங்கியில் எடுத்ததை விட்டு கொடுத்துட்டு ஆளுகளை மட்டும் உயிரை காப்பாற்றிக்கலாம். அதெல்லாம் அவர் ஒன்றும் அன்னைக்கு அவர் போய் கேட்டதே நான் ஆள் இல்லை ஊரில் ஜாயிண்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உண்மைதானே அது? அவர் அன்றைக்கி ஊரில் இல்லையா, இல்லை இருந்துக்கிட்டு வெளியே வராமல் இருந்தாரா? ஊரில் இல்லாமல் இருந்துக்கிட்டார். கியூபிராஞ்சி அவர் வீட்டில் உட்காந்து பேசியிருக்கும்போது அவர் எப்படி வெளில போவார்? ஓ சரி 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 சரி. இப்போ நீ நானுங்க பேசுகிறோம், இது மாதிரி நடக்கும், இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கியூபிராஞ்சி. அப்போ அவர் ஊரில் இல்லாமல் இருக்க மாட்டார். ஓ சரி, இருந்திருப்பார். அப்புறம் இந்த பைவெல்லாம் எடுத்துகிட்டு போனவங்கலாம் கொண்டு கொடுக்குறது அவர் வீட்டில் தான் கொடுக்குறாங்க, அவர் தானே வாங்கி வைக்கிறாரு. ஓ சரி சரி சரி. அப்புறம் எப்படி அவர் ஊரில் இல்லாமல் இருக்கலாம்? நான் ஊரில் ஆள் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாருன்னு புத்தகத்தில் போட்டுருந்துன்னு இவர் தான் சொன்னார் என்கிட்ட. நான் அவர்கிட்ட அப்புறம் என்னெல்லாம் போலீஸ் ஒரு 5 நாள் கழிச்சு கூட்டிகிட்டு போச்சு. முதல்ல ஒரு கல்லூரிமால், இளங்கோவன், இன்னும் ஒரு முருகேசன் அங்கே ஒருத்தர், அவங்களெல்லாம் முன்னாடி பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கொண்டு உட்கார வச்சுருக்காங்க. என்ன ஒரு 5 நாள் கழிச்சு வந்து எங்கள் ஊர் மூலியார் பையன் போலீஸ் ஒருத்தர் வயசானவர், நான் மாடு மேய்க்க போயிருந்தேன், வந்து எங்கள் அப்பா படிக்கல, கட்டில் படுத்திருப்பார், அவருக்கு உடம்பு முடியாது. அவர்கிட்ட வந்து உங்கள் பையன் வந்தால் உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்புறம் வந்ததும் சொன்னார், நான் சோத்தை சாப்பிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து வந்தேன். எங்கள் பூராசாமி சித்தப்பாங்கிறல அவர் மோனை கூப்பிட்டு, இந்த மொயிலியார் போலீஸ் ஆரியா நம்ம ஊர் போலீஸாம அவரை காட்டியான்னு. அப்புறம் அவர் ஆயிடுச்சு போனேன், அவர் காட்டினார். அப்புறம் நான் போனேன், என்னங்க வீட்டுக்கு வந்தீங்களா, இன்னும் வந்தால் வர சொல்லுன்னு சொன்னீங்களாமே, என்னங்கண்ணா நீ தான் முடிய சொன்னாங்க. ஆமாங்கண்ணா. சரி சரி நீ இல்லை, நீ போன்னு அவரை விரட்டினாங்க. அவர் நின்றுட்டே இருந்தார். அப்புறம் ரொம்ப விரட்டினாங்க, நீ போ அப்படின்னு விரட்டிவிட்டாங்க. அப்புறம் என்னை ரொம்ப நேரம் கழித்து அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க, திண்ணையில், மொழியார் திண்ணையில் போய் அங்கே வங்கிங்க எதுக்கால. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து உள்ளே கொண்டு போகிறாங்க, பேங்கில் உள்ளே கொண்டு போய் இந்த நந்தகுமார் இருக்கிற ரூமுக்கு அங்கே ஒரு ஆள் போலீஸு தட்டியாக உட்காந்துருந்தார், அவர்கிட்ட கொண்டு விட்டாங்க. அவர் நீ தான் முருகேசனா, நீ தான் சோறு இதெல்லாம் கொடுத்தியாம தமிழ்நாட்டுக்கு தோழர்களுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க, அதெல்லாம் கொடுத்து நீ அதுதானே வச்சுருந்தியாம்மா போனியாமான்னு கேட்டார். எனக்கு தமிழரசன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி பேசிகிட்டு இருக்கையில் இவர் என்ன பண்ணார், காலாலேயே கையாலேயே ஒரு இதாக அழுத்தினதும் கிணுன்னு மணி அடித்து வைக்கும் பேங்கில் உள்ள எல்லா வேலை செய்கிறவங்களும் ஏற்றி நின்றுட்டாங்க. அப்புறமா இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டு, அது நான் தான் தெரியாமல் செஞ்சுட்டேன், எல்லோரும் வேலை பாருங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து பார்த்தாங்க. அப்புறம் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, என்னன்னா வேலூரா எங்கேயோ கொண்டு போய் ஜெயிலில் போட போகிறேன் அப்படின்னாரு. எங்கே வேணாலும் கொண்டு போ, நான் வரத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு. நான் எனக்கு அவங்கள யாரையும் தெரியாது, நான் சொன்னது தான், எனக்கு யாரும் தெரியாது, நான் யாருக்கும் சோறும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, நீ எங்கே வேணாலும் கொண்டு போ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்புறம் போய் உட்காரு அப்படின்னாங்க. அப்புறமா நைட்டு 8 மணிக்கு போய் வீட்டுக்கு போய்ட்டு வரணும்னு சொல்லணும். போயிட்டு சாப்பிட்டு படுத்துட்டு காலையில் 8 மணிக்கு போகணும். 8 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு மேலே சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு வரணும்.
10 மணிக்கு மேலே வந்துட்டு எத்தனை நாள் இந்த மாதிரி நடந்தது? இது மாதிரி ஒரு 20 நாளைக்கு மேலே வச்சுருந்தாங்க. இது எப்போ நடக்குது? இவங்க நிகழ்ச்சி நடந்த உடனே 4-5 நாள் கழிச்சு இவங்களை 3 பேரும் கூப்பிட்டாங்க. ஓ 4-5 நாள் கழிச்சு இவங்களெலாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க? என்ன கூப்பிடல. சரி. அவங்கள 3 பேரையும் கூப்பிட்டு 4-5 நாள் கழிச்சு வச்சுருக்காங்க, உட்கார வச்சுருக்காங்க. அவங்களும் பொன்பரப்பி சேர்ந்தவங்க தான்? பொன்பரப்பி சேர்ந்தவங்க தான். சரி. அப்புறம் 15 நாள் கழிச்சு தான் என்னை வந்து சொல்கிறாங்க. என்ன ஏன் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு மோட்டர் சைக்கிள் இவங்க சொந்தக்கார பையன் ஜெயங்கண்டத்தில் வேலையில் இருந்தாப்புல சொசைட்டியில். சரி. அந்த பையன் வண்டி ரிப்பராக வச்சுன்னு எங்கள் வீட்டில் கொண்டு வந்து அங்கே கிழக்கு எங்கள் வீட்டு தனியாக இருந்தா அவர்கிட்ட போட்டு நாளைக்கு ஆள் வர சொல்கிறேன், வண்டி ரிப்பேர் பார்த்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. அது போட்டு கரெக்டாக மட்டும் நாங்கள் விட்டோம். மறுநாள் ஜாண்டத்துலேருந்து வந்து அந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ரோடு ஏறத்துக்குள்ளே திரும்ப ஆஃப் ஆகிடுது. அப்படி ஆஃப் ஆகல நானும் போய் நிற்கிறேன். இப்போ அதை கைட்டு மாற்றுறாங்க. அப்படி பார்க்கும்போது எங்கள் ஊர் பையன் ஒருத்தன் சின்னதுரன்னு சொல்லி அவன் கொள்ளிலேருந்து வந்தோம். அவனும் உட்காந்துட்டு பார்க்குறான். அவன் உட்காந்து இந்த சம்பவம் தெரிஞ்சு தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அது நடந்தாச்சா, அதனால் அவனுடைய கருத்து என்னன்னா, எல்லாம் இங்கே வந்து இருந்துதான் இவங்க எல்லாம் முடிவு பண்ணி தான் செஞ்சுட்டாங்க, மோட்டர் சைக்கிளை வச்சுட்டு போயிட்டாங்க ரிப்பேர் ஆனதான் அப்படிங்கிற மாதிரி அவன் போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டான். சரி 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 சரி. அதுக்கப்புறம் தான் நம்மள வந்து போலீஸ் பார்க்க வருது. இதில் வந்து முன்னாடி இருந்து செய்த உங்கள் பொன்பரப்பி சேர்ந்த சில பேருக்கு அரசாங்க வேலையும் பரிசும் கிடச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்களா? அதை பற்றி? அரசாங்க வேலை, போலீஸ் வேலை கிடச்சிருக்குது. நிறைய பசங்க வேலைக்கு போயிட்டாங்க இந்த இதில். சரி சரி. என்ன இப்போ இந்த முதலியார் பையன் சந்தை கூடியாந்தான்னு சொன்ன பேர் அவங்க கூட இப்போ வாத்தியாராக தான் இருக்கான். ஓ சரி. அதுக்கு பிறகு தான் வேலை கிடச்சிது அவருக்கு? ஆமாம் ஆமாம். ஓ சரி. இப்போ பெரம்பலூரில் இன்றைக்கி பஸ்ஸில் சந்தர்லேருந்து வரும்போது அவன் உட்காந்துருந்தான். நான் எப்பவுமே யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். நான் உட்காந்து பக்கத்து சீட்டில். அப்புறம் அவனாக கூப்பிட்டு விசாரித்தான் எங்கே வந்தா என்ன இதுன்னு. அப்போ இன்றைக்கி தான் நான் அவனை கேட்டேன், நீ எங்கே இருக்கிறேன்னு. நான் பெரம்பலூரில் இருக்கேன்னு சொன்னேன். அது சரி அப்படின்ட்டு, நீ வேலையில் இருக்கியா போறியான்னு கேட்கலண்ணா. சரி. இவர் முன்னாள் சேர்மன் கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன பரிசோ இல்லை மற்றதோ என்ன கிடைச்சிது அவருக்கு? அவருக்கு கிடைச்சதெல்லாம் வெளியே தெரியாது. ஓ சரி. அவருக்கு கொடுக்கறது போரெல்லாம் வெளியே தெரியாது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது தெரியும். சரி சரி சரி. இதில் இந்த ஒரு சிலர் இந்த பரிசெல்லாம் கிடைக்குதுன்னா தான் வஸ்தா குச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு நின்றுட்டு பேட்டி கொடுத்தாங்க. நான் தான் அடித்தேன், நான் தான் துண்டால் பிடிச்சி வச்சேன். ஓ இந்த பரிசுலாம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இதெல்லாம் செய்கிறாங்க. நான் தான் குண்டு போட்டதெல்லாம் துண்டால் வச்சுட்டு பிடிச்சி. ஆனால் உண்மையிலேயே அவங்க அப்படி செய்யலை. ஆனால் இந்த பரிசுக்காக அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க, பரிசுக்காக போய் கொடுக்குறாங்க. ஆனால் அப்புறம் இந்நாள் தான் செத்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பரிசு வாங்கலாம் போகல. ஓ சரி. அதுலேயும் ஒரு சிலர் போகல. இந்த காலில் ஒரு பையன் சூடு விட்டது, இன்னும் ஒரு பையன் கைப்புலன்னு சொல்லி அவனுக்கு அது மாதிரி சூடு விட்டது. அவங்க 2 பேருக்கும் 10,000 கொடுத்தாங்க. 10,000. அப்புறம் மற்றபடி இந்த கிருஷ்ணமூர்த்தி பங்காளி ஒருத்தர் இங்கே அவங்க இதில் இருந்தார். அவருக்கு போலீஸில் வந்து உக்காந்துக்கிட்டு தண்ணி இன்னி கொண்டாந்து வைக்கிறது, டீ காப்பி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, அது எதுவும் சம்பளம் போட்டு தரேன்னு சொன்னாங்களாம். அவர் நான் போகலன்ட்டு போகல. சரி. அவங்க குடும்பத்துலேருந்து யாருக்குமே போகல. இன்னும் ஒரு சிலர் இந்த பேட்டி கொடுத்தவங்கலாம் அப்புறம் ஒன்றும் வேண்டல எங்களுக்கு அப்படின்ட்டு ஒதுங்கிட்டாங்க. ஓ இது சம்பவம் வந்து பேப்பரில் வந்த பிறகு இவங்க தான் தெரிஞ்ச பிறகு மறுத்துட்டாங்க. அதெல்லாம் வேண்டில அப்படிங்கிற மாதிரி. சரி சரி சரி. முன்னாடி எல்லாம் பேட்டி கொடுத்ததெல்லாம் கொடுத்தாங்க. வந்து இந்த கருணாநிதிங்கிறவன் தான் மேலே கையை வச்சது. மற்றவங்க அதாவது அவங்க ஒரு துப்பாக்கி அங்கே பேங்கிலே போட்டு வந்துடுறாங்க. அது ஏங்கலையாங்கிறது அது நம்மளுக்கு தெரியாது. அங்கே அதை போட்டு வந்துருக்கூடாது, கையிலே எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அதெல்லாம் நம்ம பேசணும்னா இந்த கருணாநிதிங்கிறவர் இதில் முன்னாடி நின்று அவர் தான் இன்ஸ்பெக்டர், இந்த எஸ்ஐ வேலை வாங்கினவர். அவர் தான் போலீஸாக வேலை. அவர் தான் ஃபஸ்ட்டு அவங்க மேலே கையை வச்சது. மற்றபடி அப்புறம் தான் மற்றவங்களாம் போனது. சரி சரி சரி. அவர் ஒண்டி தான் ஃபஸ்ட்டு போய் இவங்க மேலே கையை வச்சு இது பண்ணது. சரி சரி. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க போனது வந்தது. இந்த முளை வச்சுலாம் பிடிங்கிட்டு வந்தாங்க போனாங்கிறலாம் ஒரு சிலர் கை வச்சுருந்தாங்க. ஆனால் அது எங்கேருந்து எடுத்துருந்தாங்கலாம் தெரியாது. வண்டிலாம் இப்போ ஒரு வண்டி மட்டும் இருந்தது. அந்த பேங்க்லேருந்து இப்படி வந்து சுழல்ற இடத்துல ஒரு வண்டி மட்டும் இருந்தது. சரி. அந்த வண்டிக்கு கீழே குண்டு கிடந்தது. ஓ சரி. அந்த பையன் பங்காளிட்டு பையன் தான். நான் அப்படியே சரி இங்கே பார்த்துட்டு இங்கே போய் பார்த்துட்டு வரன்ட்டு போனேன்.
அவங்க கூப்பிட்டு வண்டிக்கு குண்டு கிடக்கு, நான் வண்டி எட்டைன்னு சொன்னாங்க, நான் ஒன்றும் இழுக்கல அப்படின்னா, அது ஒன்று தொட வேணாண்டா அப்படின்ட்டு நானும் போயிட்டேன். போயிட்டு அங்கே போனாக்கா மணியார் நின்னார். பணங்கன்னா எல்லாம் அள்ளி போட்டு சுற்றி முள்ளை போட்டு குண்டு எல்லாம் பொறுக்க வேண்டிய ஒரு சுற்றி வேறு மண்ணை சுற்றி போட்டு அதில் உள்ளே போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. இந்த குண்டை எடுக்கல, அவத்துண்ட இருந்த குண்டை மட்டும் பொறுக்கி அதை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை எடுத்துகிட்டு போய் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த முளைக்குச்சி கையில் வச்சுருந்தவங்ககிட்ட அது எப்படி வந்துன்னு உங்களுக்கு தெரில? இல்லை தெரில. ஓ சரி சரி. கல் ஏதாச்சும் இருந்துன்னு சொல்கிறீங்க. இப்போ குச்சி தடியெல்லாம் எடுத்து வந்துருக்குறாங்கன்னா அது எப்படி வந்துன்னு தெரியல. அது திட்டம் போட்டு இதெல்லாம் நடந்ததுன்னா அப்புறம் கியூபிராஞ்சி வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசிக்கும் போது அப்புறம் அவங்க எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறது அவங்க வந்திருப்பாங்கல்ல. சரிதான் சரி. நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்ம அன்னைக்கு பேங்க்கு போயிருந்தோம்னா இவங்க வெளியே வரல, நம்மளும் வெளியே ஓடியாந்துருந்தோம்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி தான் எங்கள் சித்தமாக கடன் வாங்குறதுக்கு வர சொல்லிவிட்டாங்க அப்படிங்கும்போது இவர் தான் இங்கே அழைச்சிட்டு விட்டார். அப்புறம் திரும்ப வந்து சந்தைக்கு போய்ட்டு அங்கே போனால் நேரம் ஆகும், காயை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டுனா அப்புறம் போனோம்னா எப்போ வேணாலும் வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாரு. இங்கே சந்தைக்கு போகாமல் அங்கே பேங்க்கு போயிருந்தோம்னா எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும், என்ன செய்கிறாங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதை முன்கூட்டியே ஒரு தமிழரசன் தான் சொல்லி நீங்கள் வந்து அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லி பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கோன்றீங்க. மக்கள்கிட்ட சொன்னாலும் சத்தம் போட்டு மைக்குன்னு கற்றுனா தான். சும்மா அவ்வளோ கும்பலில் நம்ம இப்படி சொன்னோம்னாலும் புரியுது கிட்ட உள்ளவங்களுக்கு ஆளுநரும் ஒரு சிலர் இப்போ நான் கட்டி போட்டு அடிக்காதீங்க, ரூமில் போட்டு போட்டுங்க, இல்லைன்னா போலீஸ் வர சொல்லி போலீஸில் கொடுங்கன்னு சொன்னதையும் நம்மளை கையெடுத்து அடிக்க விடாதுனால அப்போ வந்து அதுமாரி நம்ம ஒன்றும் மெஜாரிட்டி நம்மகிட்ட இல்லை. ஒரு ஆள் தனியாக இருந்து சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. சரி. நம்மளுடைய தமிழ் தேசிய போராளி தோழர் தமிழரசனை பற்றி சிவசுப்பிரமணியன் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதனுடைய அவர் தமிழ் தேசிய விடுதலை போராட்ட அரசியலில் களம் கண்டு தமிழ் தேசியத்தை செதுக்கியவர். தமிழ் இனத்திற்கு முதலில் ஆயுத போராட்டத்தின் மூலமாகத்தான் தமிழ்நாடை வென்றெடுக்க முடியும் என்பதை கள போராட்டத்தில் நின்று வீர மரணம் அடைந்தவர். பல்வேறு போராட்டங்களை நடத்தி அவருடைய வீர வரலாற்றை சிதைக்கும் முகமாக சிவசுப்பிரமணியன் வந்து புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். அந்த புத்தகத்தில் அது சிதைக்கும் முகமாகங்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு. தமிழரசன் நல்ல மனுஷன்தான், நல்ல மனிதர், ஆனால் அவர் திசை மாறிய பறவையாக போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்துக்காட்டு. அது வந்து என்னுடைய மனசை பாதிக்குது. ஏன்னா தோழர் தமிழரசனோடு நான் களம் கண்டு பல போராட்டத்தில் பங்கெடுத்தவன். பெண்ணாட மாநாடு, மீஜுரிட்டி கருத்தரங்கம், சமபந்தி போஜனம், பல்வேறு போராட்டங்களை நான் நடத்தி அவரோட 84 ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஆதரித்து களம் கண்டு பல போராட்டத்தில் பங்கெடுத்தவன். அதனால் அவருடைய போராட்டத்தை திசை திருப்பவும் அவரை வந்து கொச்சப்படுத்தவும் அதை மடை மாற்றவும் அவர் வந்து ஏதோ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு தமிழ் தேசிய விடுதலை அரசியலில் வந்து விவரம் தெரியாத கொண்டு போகிறது போல, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தவறுதலாக வழிகாட்டினது போல, ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு விடுதலையெல்லாம் வென்றெடுக்க முடியாது அப்படிங்கிறது போல அவரை ஒரு முழுக்க தமிழ்நாட்டுக்கு ஒரு தவறுதலான ஒரு வழியை காட்டிட்டாரு அப்படிங்கிறத மறைமுகமாக நவீன முறையில் அதை கொண்டு வரார். அந்த நிலையை நான் மறுக்கிறேன். அதனால் அதை வந்து உண்மை வெளிச்சத்துக்கு வரும். உண்மை வந்து தமிழ்நாடு விடுதலைக்காக தோழர் பாவலர் பெருஞ்சித்தினர், புலவர் கலியூரம்மா, தமிழரசன் போராளிகள் வந்து எந்த அளவுக்கு தமிழ் தேசியத்துக்காக வீர மரணம் அவங்களுடைய தியாகம் வந்து வீண் போகாது. அவங்களுடைய வீர மரணமும் அது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட விதையாக விதைக்கப்பட்டிருக்குங்கிறது தான். அது உண்மை வெளிச்சத்துக்கு விரைவில் கொண்டு வருவோங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெரிவித்துக்கிறேன். அதில் அந்த புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது மரணம் வந்து அவர் பொன்பெருப்பில் வந்து அவரை கொன்ற விதத்தை வந்து ரொம்ப மூடி மறைச்சிருக்கிறாரு சிவசுப்பிரமணியன். முழுக்க அந்த படுகொலை செய்தது இந்திய இனவெறி அரசு, மத்திய அரசு தான், உளவுத்துறை தான்.
திட்டமிட்டு கருங்கலை கொண்டு வந்து கருங்கல்களை முன்னாடி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த மக்கள் போர்வையில் உளவுத்துறையை வந்து அவங்க கல்லால் வந்து அடிக்கிறாங்க. மக்கள் வந்து தமிழரசுன்னு தெரிஞ்ச உடனே விலகுறாங்க. ஆனால் காவல்துறை தான் முழுமையாக அவரை அடித்து படுகொலை செய்தது. ஆனால் இவர் இங்கே பொன்பிரிப்பிக்கு வர்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இந்திய விமானப்படையே வந்து நின்று இருக்கு. 375 போர் வீரர்கள் வந்து விமானப்படையில் வந்து இறங்கியிருக்கிறாங்க. தஞ்சாவூர் விமானத்தளத்தில் வந்து இப்போ இராணுவ விமானத்தளத்தில் வந்து நின்று இருக்கிறாங்க. அதையும் நாங்கள் விசாரணையில் கண்டுபிடிச்சோம். ஆனால் முழுக்க பொதுமக்கள் போர்வையில் போலீஸ் தான், காவல்துறை தான், மத்திய அரசு தான், இந்திய இனவெறி அரசு தான் அவரை படுகொலை செய்ததுங்கிறது உண்மை. அதை நாங்கள் களத்தில் ஆய்வு பண்ணோம். ஏன்னா அவர் அந்த ஊர்லேயே பிறந்தவர் வளர்ந்தவர். அவர் பேரை சொன்ன உடனே மக்கள்லாம் விலகிட்டாங்க. திட்டமிட்டு அந்த 5 பேரையும் வந்து காவல்துறை தான், அரசாங்கம் தான், மத்திய அரசாங்கம் தான் அது கொன்னது. அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை வெளியிடுறாரு அப்படிங்கிறத நான் படித்ததுலேருந்து நான் அறிஞ்சுக்கிட்டேன். அதனால் இதை நான் மறுக்கிறேன். மொழி பேருங்கய்யா? முத்துக்குமரன். முத்துக்குமரன், சரி சரி. அப்பா பேர் பழனியாண்டி பா முத்துக்குமரன். எனக்கு என்னை பொறுத்தவரை நான் என்றது தமிழரசு நல்ல மனிதன். ஆனால் அவர் இந்த ரயில் கழிப்பு வருது இல்லையா, அதெல்லாம் அவங்க அடித்து கொண்டாங்கல்ல பொன்பரப்பில் அடித்து கொண்டது உண்மைதானுங்களா? அதில் என்ன சந்தேகம்? ஓ சரி சரி சரி. ஆனால் இது ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு நினச்சேன். சரி சரி சரி. இருக்கு காரணம். உங்களுக்கு எப்படிங்க, நேராக சந்திச்சிங்களா, நேராக பார்த்தீங்களா, இல்லை எப்படி? நேராக பல முறை பார்த்துருக்கேன். ஆனால் இவர் தான் தமிழரசன் தெரியாது. இல்லை, அந்த சம்பவம் நடக்கும்போது சொல்கிறேன். நடக்க வர அன்னைக்கு நாங்கள் இருக்கிறேன். அடித்தா ஏன் கேட்குறீங்க, பாவமாக இருக்குது. சரி சரி. 4-5 பேரை பிடிச்சி கட்டி ஒரு அப்படியே பக்கத்து நெருக்கமாக கட்டி போடுறானுங்க. அதான் வந்துங்க ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு எனக்கு. அது எப்படிங்க அதை யூகிக்கிறீங்க? ஏதோ ஒன்று நடக்கும் எப்படி யூகிக்கிறீங்க? அதுதான் வித்தியாசம். இங்கே இருக்கிற தோழர்கள்லாம் இருக்காங்கல்ல, சரி சரி சரி, அவங்கெல்லாம் கூடி என்ன செய்யலாங்கிறாங்க. அப்போ ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் யார்கிட்ட போய் பணத்தை வாங்கிறதுன்ட்டு கேட்குறது. கொடுத்தா ரைட்டு, கொடுக்குறேன்னா துப்பாக்கி நட்டுறது. ஓ சரி சரி சரி. இதில் வந்து என்னென்னா எங்கள் ஊரில் அவன் செத்து போயிட்டான் ஒரு பையன். அவன் மெட்ராஸில் ஒரு இந்த ரயில் கட்டுறது இருக்க அது அதில் வேலை. அவன் அப்படியே வருவான். வந்தால் இவன் இந்த பொது உடைமைவாதி தான். அவன் வந்துட்டு என்னை வந்து திட்டான். ஏய்யா என்ன நீ மரியாதையாக இருக்கணும். ஒன்று ஹிட் லிஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க. யார்? இந்த இப்போ தோழர்கள்லாம் கூடி யார் யார் தடையாக இருக்கிறாங்க, இந்த கட்சிக்கு தடையாக இருக்கிறாங்க. தோழர்கள்லாம் யார்? தமிழரசன் சார்ந்தவங்களா? ஆமாம். ஓ சரி சரி. அதில் தமிழரசன் சார்ந்த தோழர்கள் பொன்பரப்பில் இருக்கிறவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க. எங்கள் ஊருக்காரனே தான், சிறுவத்தூரே தான். சரி சரி சரி. அவன் வந்து என்னை திட்டினான். ஏன்டா திட்டுறேன்னு. ஒரு ஹிட் லிஸ்ட்டில் எடுத்துருக்குறாங்க மரியாதையா. அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இந்த கம்யூனிஸ்டும் புத்தகம்லாம் படிச்சிருக்கேன்ல, அதனுடைய செயல்பாடுகள் எனக்கு சிலது பிடிக்கல. சரி, இப்போ ஹிட் லிஸ்ட்டில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அவங்க? அதுதான் இப்போ நான் வந்து கம்யூனிஸ்டும் இந்த ஒருத்தன் வளைத்துக்காரன் பேர் வைத்திலிங்கம்மா, இந்த வளைத்து தொர்ராஜ் மகனுக்கு சிலோனில் பொண்டு. அவர் தீவிரவாதி. அவர் என்ன செய்வார், இந்த ஊரை செலக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கலாம், இங்கே வந்து குடியிருப்பார், சரி நெய்வார். சரி மற்றவங்களோட வெளி பக்கம் வருவார், அங்கங்கே எல்லாம் பேசுவார். இங்கே வந்து உக்காந்துட்டு இதெல்லாம் இருந்தார். எனக்கு இந்த கம்யூனிஸ்ட் பொது உடைமை இதெல்லாம் படித்த போது சில வன்முறைகள்லாம் இருக்குது. கொடுக்காதவங்க பெட்டியை குண்டை வச்சு உடைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் எனக்கு நினச்சேன் இன்னைக்கு எனக்கு இப்போ உங்களை ஹிட் லிஸ்ட்டில் சொல்கிறாங்க. அதுக்கு தான் காரணம் கம்யூனிஸ்டத்தில் ஒன்றும் இல்லைப்பா, அதனுடைய வளர்ச்சிக்கு நான் கொஞ்சம் தடையாக இருந்தேன். ஓ இந்த பகுதியில் கம்யூனிசத்துக்கு எதிராக நீங்கள் இருந்தீங்க? ஆமாம். சரிங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களை வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க, ஹிட் லிஸ்ட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறாங்க. இப்போ வங்கியில் அவங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போகிறான்றது அப்போ தான்
இங்கே அந்த திட்டம் என்னன்னா ஒவ்வொரு ஊரில் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க யார் யார் வீட்டில் கேட்குறது அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள்லாம் எப்படி அப்பா அப்படிலாம் போய் இது மிரட்டுவீங்க அப்படின்னு. துப்பாக்கி உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? சில பேர் வச்சுருக்காங்கல்ல அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறது. லாரி இல்லை எல்லாம் போகிறது. இந்த ஊரில் தான் யார் யார்கிட்ட கேட்குறதுன்னு லிஸ்ட்டு இருக்குல்ல. அப்படி வந்தபோது இங்கேருந்து போய் கதவை தட்டுவாங்க, வருவாங்க. அதெல்லாம் நிற்கிறாங்களா துப்பாக்கியோட, பணம் கொடு அப்படிங்கிறது. இல்லைன்னா அப்படிங்கிற சொல்லுவேன். அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊராக எடுத்திருந்த போது என்ன ஹிட்டில் அந்த வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறாங்க. அப்புறம் நான்லாம் அதை பற்றி பேசலையா அவன் சொல்ல தான் தெரியும். அதே மாதிரி என்னென்னா இந்த பணம் சேர்க்கறதுக்கு லாரியில் எல்லோரும் போய் இதுங்கிறாங்கண்ணே. இந்த திட்டம் முதல்ல எனக்கு அவன் சொல்லுவான். இந்த மாதிரிலாம் ஒரு திட்டம் இருக்குது ஒன்றும் சொல்லிக்காத நடக்கதை பாருன்னா. அந்த மாதிரி வந்தது. அதை தான் நான் இதுதான் ஏதோ இந்த மாதிரி திட்டம் இருக்குன்ன போது அது திட்டத்தை மாற்றி பேங்கில் கொள்ளடிக்க வந்தாங்க பாரு. அதில் தான் அவங்க எல்லாமே மாட்டினது. அப்புறம் என்னன்னா இன்டர்வல் நடக்கிறவங்கள நான் எல்லாம் அப்படியே இன்னொன்று நான் எந்த ஊரில் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வேலையில் தான் இருக்கிறீங்க? ஆமாம், வேலைக்கு போயிருக்கிறீங்க நீங்கள்? ஆமாம், 88 தான் நான் ரிட்டையர். சரி, அப்போ சம்பவம் நடக்கும்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வேலையில் இருக்கிறேன். சரி. அப்போது உங்களுக்கு செய்தி கேள்விப்பட்டு தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இது இன்டர்வெல்ல அந்த பேக்கில் இருந்து தப்பிச்சு வர்றான். இங்கே தான் உள்ள நுழைஞ்சாங்க. யார் அவர்? இந்த ஊருக்காரா வெளியூருக்காரா? அரே தப்பிச்சு வந்தவர் சும்மா இந்த ஊர் பையன் பேங்குக்கு போனான். இவங்க உள்ள நுழைஞ்சாங்க, டகார்னு பூட்டி விடுறாங்க. அந்த உள்ள நுழைஞ்சோன்னா பூட்டிட்டாங்களா வெளியே? ஆமாம், அவங்களே இவங்க போனவங்க யாரும் போகக்கூடாதுன்னு பூட்டி விட்டாங்க. சரி, பூட்டி விட்டா அதில் ஒரு கேஷியர் இருந்தான், பெண்ணெடுத்து பையன். சரி, அவன் அப்போ தான் கல்யாணம் ஆச்சோ ஆகலை. அவங்க கேஷியராக எடுத்துக்கிட்டு கேட்டான். அவன் ஷாவி அது இதுன்னு. நந்தகுமாரா கேஷியர்? அவன் அப்படியே இதுதான் ரேட்டு இப்படி சுட்டாங்க. அங்கே செவுத்தில் போய் இப்போ அந்த இது குண்டு பாஞ்ச ஒரு சின்ன சிதறல் இருக்கு. சரி. அந்த இதாச்சா அப்புறம் இருக்கான் ஒரு பையன் என்னென்ன எனக்கு கேஷியர்க்கா இதெல்லாம் டேபிளுக்கு கீழே புள்ளியே படுத்துருக்கான். நல்லா அப்படியே கிடந்தேன் சார், பார்த்தேன் சார் அப்படின்ட்டு. அப்புறம் அதில் ஒருத்தன் இப்படி போட்டதுக்கு முன்னாடி வெளியே வந்து விடுறான். பேங்கில் கொள்ளை நடக்குதுன்னு அப்படியே சுற்றிட்டு வந்தான். அந்த வெளியே வந்தாலும் உள்ளூர்காரா வெளியூருக்காரா? பையன், இன்னும் உள்ளூர் பையன். சரி. வந்துவிட்டான்னா அவன் பேங்கில் கொள்ளடி நடக்குதுன்ட்டு இப்படியே சைக்கிளில் வந்தான். நான் அப்போ வந்த உடனே ஆஹா இப்படி மாறி போச்சா அப்படின்ட்டு. ஏன்னா இது ஏதோ ஒரு சம்பவம் நடக்குங்கிறதுல அந்த திட்டத்தில் மாற்றத்தில் தான் அவங்க ஆகப்பட்டது. அதை 4 பேர் வர்றாங்க. அந்த 4 பேரில் வந்தாங்களே அன்றைக்கி வேறு சந்தை நாள். சரி, கொள்ளடிக்கிறான்டா உடனே அங்கே இருந்தவங்களாம் என்னன்னா ஓடி போகாத இருக்கணும்ட்டு மரம் கட்டையெல்லாம் தெருவில் போட்டு விட்றாங்க. அதில் இதெல்லாம் அப்போவே நடக்குது. அன்னைக்கு தச்செல்லாம் நடக்கிற நிகழ்ச்சி தான். அப்புறம் அது மாதிரி கட்டை போடுறவங்க மரத்தை இது பண்ணுறவங்களாம் யாரும் இல்லை, பேக்கில் கொள்ளாடிக்கிறான் திட்டு அந்த மாதிரி கட்டை போடுறாங்களா? அவங்களாம் யார்? உள்ளூர்காரங்க? வெளியூர்காரங்கெல்லாம் ஒருத்தர் ஆள் அடையாளம் தெரியும் உங்களுக்கு? இப்போல்லாம் எனக்கு நினைவு நிறைய. யாராவது ஒருத்தர் 2 பேரோட பேர் அதில் இப்போ கூட நம்ம போலீஸில் ஃபயர் இன்ஜின் ஃபயரில் ஒருத்தர் தான் வேலை ஆகுதான். அவன் ஒருத்தன் ஒரு பரியாரி. இந்த ஒளரி இருக்கான்ல, கைப்புள்ள ஒளரின்னு சொல்கிறது இப்போ ஆள் தொந்தியெல்லாம் எப்போதும் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பேங்க் முன்னாடி ஒரு திண்ணை இருந்தது. அதில் ஏறி நின்றுக்கிட்டு எங்கேயும் ஓடக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். சுட்ட போது ஒருத்தனுக்கு காயம் ஏற்படுது. ஒருத்தன் இப்படியே வந்து விடுறான். அவங்களுக்கெல்லாம் பின்னால் இந்த பேங்கு கொள்ளை அடித்த போது
காயமுற்றவர்கள் அது என்று வேலை கொடுத்தாங்க. ஓ, திட்டத்தை மாற்றினாங்கல்ல, அதில் தான் அவங்களுடைய இது. அப்போ திட்டத்தை மாற்றினது இன்னார்தான்றது நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்க? ஆமாம், நான் தான் அப்புறம் நினச்சிக்கிட்டேன். இந்த துப்பாக்கி அந்த குண்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து அடிக்கிறாங்க. இந்தாண்ட எதுனா இப்படி திரும்ப தான் இந்த ஆண்டா இருந்து அடிக்கிறேன், இந்த மாதிரி இதில் அடிக்குது. அதில் ஒரு குண்டு இருந்து போச்சு. நான் அப்படியே சுற்றி வந்தேன்னா, இல்லை இங்கே குண்டு கிடக்குதுன்னானுங்க. இல்லை ஒன்றும் செய்யாதீங்க, ஈரமண்ணு வெட்டி தான் இது போடுறான் மேலே அப்படின்னு. இப்போ அது உண்மைதானே? அது ஈரமண்ணு போட்டால் குண்டு வந்து வெடிக்காதுங்களா? வெடிக்காதுன்னு கேள்விப்பட்டது. இப்போ எப்படி அது எப்படி இப்போ அது ஏதாவது முன்கூட்டியே ஏதாவது அந்த மாதிரி நடந்து? அதெல்லாம் இல்லை, நான் பொதுவாக நிறையா படிப்பேன், கேள்விப்பட்டுக்கிறேன். உங்களுக்கு படித்து அந்த அனுபவத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி சரி. நீங்கள் அவங்கள பிடிச்சி வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறது கொள்றதுக்கு அதுக்கு எதுவும் முயற்சி எடுக்கல? செய்யலை. ஆனால் இப்போ சொல்லுவாங்க, போலீஸ்காரன் போலீஸு குடியான மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அடித்தாங்கன்னு சொல்லுவாங்க. சுத்த போய், ஏன்னா நான் நேராக பார்த்த சம்பவம். அப்புறம் அந்த உள்ளூர்காரங்க தான் செஞ்சாங்கன்றது உறுதியாக சொல்கிறீங்க? கண்டிப்பாக. அப்புறம் எப்படிங்க வழக்கு போடாமல் எப்படி விட்டாங்க? அது என்னதான் இருந்தாலும் ஒரு 5 பேர் அரசாங்க வழக்காக போடுது இல்லையா? இல்லை, ஒரு 5 பேருடைய இதுன்னு வரும்பொழுது ஒரு வழக்கு போட்டு ஊரில் நிறைய பேர் மேலே வழக்கு போட்டு அது வழக்கு ஊர் பேரில் போடல. ஆனால் இந்த கொள்ளையர்கள் அடித்து வெட்டுனாங்கங்கிறதுக்கு ஒரு கல்யாண மண்டபமே கட்டி தந்திருக்காங்க. ஓ சரி சரி சரி. அப்புறம் வந்து இந்த மாதிரி அடிபட்டம் போனவனுக்கு வேலை கொடுத்தாங்க. ஓ சரி சரி சரி. அது இப்போ வந்து அரசு வந்து உங்களுக்கு துணையாக இருந்திருக்குது? நான் அரசுகிட்ட போக முடியல, ஒன்றும் இல்லை, வேடிக்கை பார்த்த மாதிரி தான். இந்த வேடிக்கை சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு அரசு துணையாக இருந்திருக்குது. ஆமாம், ஏன்னா அரசு செய்ய வேண்டியது இவங்க செஞ்சுவிட்டாங்கல்ல. கொள்ளையர்களை பிடிச்சது எல்லாம் இவங்க தானேங்கிறதுக்காக தான் நடந்தது இது. ஆச்சு. அப்போ தான் நினச்சேன் திட்டம் மாற்றப்பட்டதுனால. ஆனால் போலீஸ் வந்து தகவல் சொன்னீங்களா இந்த மாதிரி நடக்குதுன்னு தகவல் சொன்னீங்களா? அப்புறம் வந்துடுது. எவ்வளோ நேரம் கழிச்சு வராங்க போலீஸு? அது அப்பெல்லாம் என்ன வசதி உடனே கொண்டாடுனா இருக்குது. எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம அலாரம் ஒன்று அடித்தாலே சத்தம் போயிடும்ல. அலாரம் அடிக்கிறதுக்கெல்லாம் தான் ஒன்றுமே இல்லை. அப்புறம் கேள்விப்பட்டு ரொம்ப நேரம் தான் வந்திருக்கலாம். அந்த இதெல்லாம் நான் போலீஸ் வந்தது இப்போல்லாம் இல்லை. தமிழரசன் வந்து அவங்க அக்கா வீடு இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூரில். அங்கே தங்கச்சி வீடு? ஆமாம், அக்கா தங்கச்சி ஆமாம் வீடு இருக்குது. அப்போ கூட வீட்டில் சாப்பிட்ற அந்த வீட்டை சாப்பிட்றதில்ல. ஏற்ற வீடு ஒரு முதலியார் வீடு, அந்த வீட்டில் தான் உட்காந்து அவர் சாப்பிடுவார். தமிழரசன்? ஆமாம். அது அப்போ உங்களுக்கு தெரியும் இப்படி தான் தமிழரசன் தெரியும்? உங்களுக்கு தெரியாது, பல முறை பார்த்துருக்குறேன். ஆனால் இவன் தான். அப்புறம் என்னையா ஆள் எல்லாம் இங்கே வராரு அப்படிங்கிறாங்க. நான் எனக்கு ஏன் நீ இங்கேருந்து போனியா? அங்கேருந்து ஒரு பையன் வந்தானா, நல்ல வெள்ளை சட்டை போட்டிருந்தானா. ஆமாம், நான் கூட என்ன நினச்சேன், இந்த செலவே இங்கே செய்கிறது இல்லையே, அரக்கை சட்டை அவர் போட்டிருந்தார். ஓ, நல்லா செலவு பண்ணி போட்ட சட்டை. ஆமாம், அந்த செலவு இந்த ஊரில் தமிழரசன். ஆமாம். ஓ, நல்லா வரும்பொழுது நல்லா நீட்டாக வெள்ளை சட்டை வலிச்சுன்னு போட்டு. உங்களை விட கொஞ்சம் நேரம் குறவாக இருக்கும், கொஞ்சம் நல்ல. சரி சரி. நானே 5.4, என்னோட உயரம் குறவாக இருப்பாரா? ஆமாம். சரி சரி சரி. ஆனால் நல்ல செலவு அந்த செலவுக்கு இந்த கே கிடையாது, பளிச்சுன்னு வெள்ளை சட்டை போட்டு. வெள்ளை சட்டை. சரி சரி சரி. அவன் சொன்னான், ஒரு வெள்ளை சட்டை போட்ட பார்த்தியா? பார்த்தேன். நான் கூட இந்த சட்டை எப்படி வெள்ளை செலவு எந்த ஊருக்காரனா இருப்பான்னு. அவன் தான் தமிழரசன் அன்னைக்கு பார்த்தது தான். சரி, இதெல்லாம் நடந்த பிறகு போலீஸு அப்புறம் இன்னொரு என்னென்னா, இந்த பகுதியில் எது நடந்தாலும் எனக்கு எப்படியோ தகவல் தெரியும். ஓ சரி சரி சரி. அதில் போலீஸு சிஐடி வர்றான். நான் பொன்பரப்பி இப்போ அதெல்லாம் இடித்தாச்சு, சாவடி அந்த பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். இங்கே வாங்க, அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான். இது எப்போ நடக்குது? அப்போவே நடக்குது அடுத்தாப்புல அந்த சம்பவம். அவன் கட்டி போட்டு அடித்து இதெல்லாம் தீர்ந்து போச்சு. இந்த சம்பவத்துக்கு கட்டி போட்டு அடித்து 5 பேர் இங்கேயே இறந்து போயிடுறாங்களா? அன்னைக்கே ஒருத்தர் பின்னால் ஒருத்தரோ இறங்குறான், இங்கேயே ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. ஸ்பாட்டில் இருக்கு.
அடி வாங்கினாங்க. பொதுவாக இப்போ நமக்கு ஒரு இடத்த இடிச்சு விட்டனால எவ்வளோ வலி அடித்தா அப்போ அடித்தா ஒருத்தர் பின்னால் ஒருத்தராக சாப்பிட்றாங்க. ஓ அன்னைக்கு அந்த இடத்துல சாப்பிடல. ஒரு 12 மணிக்கு அவங்கள கட்டி போட்டு பிடிக்கிறாங்கன்னாக்கா நீங்கள் 11:30 கிளம்புறீங்கன்னா 12 மணிக்கு வந்திருப்பீங்க. காலை கட்டி போடுறாங்கன்னாக்கா 12 போட்டுட்டாங்க. 12 1-2 மணிக்குள்ளே இறந்து போயிடறாங்க எல்லாருமே. இருக்கவே இல்லை. அப்புறம் கொண்டு வரும்போது அடுத்தடுத்து சாப்பிட்றாங்க. ஓ ஏன்னா அடி அப்பேற்ற அடி அந்த அடியே இருக்கிறாங்களா? அடிச்சா நாங்கள் 15 போட்டில் அப்போ பிழைக்கக்கூடாது சாவடிச்சணுன்ற முடிவோடு தான் அடிக்கிறாங்க. ஆமாம் அடி கொள்ளுடா. அவ்வளோ கோபம் யாருக்குங்க வருது? எதனால வருது? இதே பேக்கில் கொள்ளை அடிக்க தான் இவன் பேங்க்லன்னா கூட இப்போ மக்களே கூட அதில் பேங்க்கு மேலே அவ்வளோ அக்கறையா மக்களுக்கு? அக்கறையெல்லாம் இல்லை, கொள்ளடிக்க வந்தான். இவனுள்ள உயிரோட விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். ஒருத்தர் இப்போ நான் இங்கே நாம் ஏதோ ஒரு ஏற்கனவே கூட இந்த மாதிரி அவர் வங்கியில் கொள்ளடிச்சிருக்கிறாங்களே. அப்போல்லாம் எங்கே அடிச்சிருக்காங்களா? அப்படியே அதுக்கு முன்னாடியே இல்லை, ஏற்கனவே கொள்ளை அடிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போல்லாம் எங்கேயும் அந்த மாதிரி மக்கள் வந்து அப்படி யாரும் போய் திறந்து அடிக்கல. கரெக்டாக இங்கே மட்டும் நீங்கள் தான் சொல்கிறீங்க ஏதோ ஏற்கனவே அப்படின்ட்டு. அது பேச்சியே இது வரலாம். ஓ தெரியாது, அதை பற்றி தெரியாது. ஆனால் நடக்கவே இல்லை. இந்த ரயில் சம்பவம் இதெல்லாம் நடந்த பிறகு அவரை பரபரப்பாக தேடுறாங்கன்ற செய்தி தெரியும்ல. அதனால அவங்க அடித்தவங்க யார் என்னங்கிறதுக்கு சாட்சியத்துக்கு தான் என்கிட்ட அந்த போலீஸு வர்றான். எனக்கு தெரிஞ்சவன் தான். அவன் திட்டு வா அப்படின்னா, என்னப்பா கொழுந்தவல்னு குடிக்கிற இடையே தான் என்ன கொழுந்தவல்னையா? அவன் தான் அந்த போலீஸு கொழுந்தவல்னு பேர் குடிக்காடு பாட்டுக்கே வராரு. எங்கே இந்த பொன்படுப்பு ஏற்ற மாட்டிட்டு தான் இந்த எல்லாம் இப்போ இந்த வேப்ப மரம் தான் இருக்குது. சரி சரி இங்கேவா வத்தியாரன்னு உட்காந்து உடல் அங்கே கிடைத்திருக்கும் போதே வராரு. இல்லை மறுநாளும் இல்லையா, நடு நாள் சேர்ந்து என்னை விசாரிக்க வர்றாரு. ஓ சரி சரி. எதாக இருந்தாலும் இந்த வாத்தியாருக்கு இங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் தகவல் வரும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு வந்தார். கேட்டபோது இந்த மாதிரி உனக்கு தெரியுங்கிறதுனால வச்சு தான் உன்னை கேட்குறேன், தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்னேன். அடுத்தாவில் நீ வந்து முதலாளி சொன்னேன். நான் ஆளையெல்லாம் பார்த்ததில் ஒரு நாள் எதிர்ப்பு போன போது தான் பார்த்தேன். அடுத்த நாள் ஃபோட்டோவே கொண்டுட்டு வந்தான். ஓ தமிழரசனுடைய படம். ஆமாம், நான் எடுத்துகிட்டு சொன்னேன், இது வரலும் வந்தேன், இனிமேலுக்கு நீ வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் உழவு சொல்கிறேங்கிற மாதிரியான தகவல் வச்சு எனக்கே ஆபத்து வரலாம், என்ன தோழர்கள்னால. ஓ